ரைட். வணக்கம். சரியான இது அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுன்னு 2 என்ன 2வது பேப்பர் இருக்கா பாருங்கள். அதில் முதலாவது கேள்வி வந்து ஒரு வரைவு தந்திருக்குது. 10 கிலோகிராம் இடைவர்க்கம் சடுத்த திருப்பத்தை கொண்ட ஓய்வில் இருக்கும் பொருளுடன் பிரிவிக்கப்பட்ட முறுக்கம் நேரத்துடன் மாறுபடுவதை உருகாடுகிறது. 30 செகண்ட் பின் பொருளின் கோணவகம். இந்த விஷயம் என்ன? இது நேர்கோட்டியத்தில் உள்ள விஷயம்தான். என்னது இப்போ கேள்வியை பாரு. நான் டக்கு ஐடியா தான் சொல்லிக்கொண்டு போவேன். விடையை செலக்ட் பண்ணி கொடுக்குறது இந்த பொறுப்பேன். சரியா? சுருக்கி எடுக்கிறோம் இந்த பொறுப்பு. சுருக்கல் திறன்களை இங்கே முன்ன கடத்த இல்லாது. உனக்கு ஐடியாக்களை நம்மள மாட்டேன். என்ன வீடியோ டைம் வந்து லாங் டைமாக போகவும் கூடாது. அப்போ ஐடியாக்களை மட்டும்தான் தட்டிக்கொண்டு போவேன். சரியான விடைகளை நீ எடுத்துக்கொள்ளணும். அப்படி என்ன விஷயம் வேண்டாம். 30 செகண்ட் நேரத்தின் பொருளின் கோணவகம் தந்துருக்குது. கோணவகம் கேட்டிருக்கு. அப்போ என்ன முடியும் உனக்கு தெரியும். இப்போ நேர்கோட்டி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விசை நேர வரைவு என்ன. அப்போ நேர்கோட்டி இயக்கத்தில் விசை நேர வரைவு தான் சுழற்சி இயக்கத்தில் முறுக்கத்துக்கும் நேரத்துக்கும் வரைவு. அப்போ முறுக்கத்துக்கும் நேரத்துக்குமான வரைவு இந்த பரப்பினத்து தரும் கோண உந்த மாற்றத்தை தரும். கோண உந்த மாற்றம். அப்போ வரைவடைக்கும் பரப்பு கோண உந்த மாற்றம். அதில் என்ன சுவாரஸ்யம், ஆரம்பத்தில் பொருள் ஓய்வு. அப்போ நேரடியாக வரைவடைக்கும் பரப்பு இறுதி கோணந்தத்தை தரும். போமா இல்லையா? அப்போ பரப்பை கண்டு போட்டு ஒமேகாவுக்கு சமப்படுத்தி விடு. ஒமேகா தந்துருக்குது. அப்போ நேரடியாக முடிச்சு விட வைக்கும். சரி, அவ்வளோதான் விஷயம். 2வது கேள்வியை பார். உலகாடி திரும்ப ஏதாவது டவுட் இல்லைன்னா எனக்கு ஒருக்கா என்னைய கண்டெக்ட் பண்ணுங்கள். சரியா? 2வது கேள்வி பார். கோண ஆர்முடுகள் 10 π ரெட் செகண்ட் -2 உடன் ஒரு அச்சுப்பட்டி நிமிடத்துக்கு 300 சுற்றுடன் சுழலும் ஒரு சில்லு ஒன்று 5 செகண்ட் கொண்டுள்ள கோணவகம். உனக்கு என்ன இருக்குது? நிமிடத்துக்கு 300 சுழற்சி. அச்சுப்படி நிமிடத்துக்கு 300 சுழற்சின்னா உனக்கு அதை ரேடியனுக்கு மாற்ற தெரியும். ரெட் செகண்ட் -1க்கு மாற்ற தெரியும். எப்படி மாற்றுவேன்? நிமிடத்துக்கு 500 சுழற்சின்னா 300 சுழற்சின்னா 300 தர 2π. சரியா? 300 தர 2π ஒரு நிமிடத்துக்கு இதான கோணம். ஏன்னா இதை செகண்டுக்கு மாற்றிவிடும். சரியா? அப்போ 10 π ரெட் செகண்ட் -1. அப்போ என்ன? ஆரம்ப கோணவகம் 10 π ரெட் செகண்ட் -1. கோண ஆர்முடுகள் 10 π. ரைட். என்ன தான் கேட்டிருக்குது? 5 செகண்ட் பின் இறுதி கோணவகம். அப்போ ஆரம்ப வேகம் தந்திருக்குது, ஆர்முடுகள் தந்திருக்கு, இறுதி வேகத்தை கேட்டிருக்கு. என்ன செய்ய போகிற? V = J/AT, அதாவது ஒமேகா = ஒமேகா நாட் + α/t. ரைட். முடிச்சு விடு வேலை. சரியான. அடுத்தது 3வது கேள்வி. 3வது கேள்வி ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இந்த படத்தை பாருங்கள். 3வது கேள்வி இந்த படம் தான். இல்லை என்ன விஷயம் இருக்குது? 6 உயரம் 4 உடைய சீரான திண்ம உருளை அதன் அச்சு PQ குறித்து சடத்துவ திருப்பம் உண்டு ஆகும். ஆகும். சரி, அது ஐயா சடத்து திருப்பம். ரைட். என்னவாம்? இவற்றை ஒரு திண்ம உருளை உண்டு என்ற சடத்து திருப்பம் 6 ரைட். அப்புறம் என்ன? 6r/2 உடைய ஒரு உருளை வடிவான பகுதி அதிலிருந்து நீக்கப்படுது. உள்ளுக்கு ஒரு துண்டு வட்டி நீக்கப்படுது. சுவரிந்தடைப்பு r/2 உள்ள பாத்திரம் ஒன்று உருவாக்கப்படுது. இப்போ அதே அச்சுப்பட்டி இவற்றை சடத்து திருப்பம் கேட்டிருக்கு. இதை எப்படி ஒர்க் பண்ண போகிறேன்? உனக்கு தெரியும் திண்ம உருளை இந்த சடத்து திருப்பம் I = mr²/2. ஓமா இல்லையா? இப்போ உனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன செய்யணும்? இவற்றை சடத்து திருப்பத்தை காணும். அப்போ அதுக்கு இந்த வெட்டி அகற்றப்பட்ட உருளைன்ற சடத்து திருப்பத்தை கண்டு கழிச்சு விட. ரைட். சரி, ஆனால் சடத்து திருப்பம் ஒரு எண்ணெய் கணியம். அப்போ வெட்டி அகற்றப்பட்ட உருளைன்ற சடத்து திருப்பத்தை கண்டு கழிச்சு விட்டேன்னா புதிய சடத்து திருப்பம் வரும். எப்படி காணும்? வெட்டி அகற்றப்பட்டதுக்கு அதுக்கு இப்போ எம் தான் பிரச்சனை. அப்போ மொத்த கனளவு இவற்றை கனளவு எவ்வளவு? இவற்றை கனளவு எவ்வளவு? 4×3 πr வர்க்கம் h × ρ. இதுதான் இவற்றை திணிவு. இவருக்கு πr வர்க்கம் -πr/2 வர்க்கம் இல்லை குறுக்கோட வர்க்கம் × h. இதான் இப்போ இவற்றை கனளவு. ரைட். தராடத்து நடக்கிற விஷயம் வேண்டு. ரைட். இப்போ திணிவுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கல, இதை தண்ணி ரீப்ளேஸ் பண்ணும். அதே மாதிரி 6 வர்க்கத்துக்கு பதிலாக இவருக்கு இப்போ வெட்டி அகற்றப்படத்தினு நான் போட போகிறேன். அப்போ இது வெட்டி அகற்றப்படத்தினுக்கு மட்டும்தான் πr/2 வர்க்கம் × h. வெட்டி அகற்றப்படத்தினுக்கு தான் எடுத்துருப்பாங்க. காரணம் வெட்டி அகற்றப்படத்தினுக்கு மட்டும். ஏன்னா அப்போ இதுதான் கனளவு தராடத்தி. திணிவுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுது. 6க்கு பதிலாக r/2 விளங்கு. அப்போ 6 வர்க்கம் வேண்டாம் r/4 விளங்க விஷயம் வேண்டும். வடிவம் செட் பண்ணிப்பார். டவுட்டானா திரும்ப கேளுங்க விளங்கப்படுத்தி விடுறேன். ரைட். அடுத்த பாருங்க 4வது கேள்வி கிராஃப் தந்துருக்குது. 2400 RPM வீத சுழலும் ஒரு மேசை விசிறி நிறுத்தப்படும் போது நேரத்துடன் சுழற்சி வீதம் RPM என்ன கோணக்கு அது ஏன மாறும் விதம் அருகிலுள்ள வரைவு காடுகிறது. விசிறி ஓய்வுக்கு வரும் முன் நிகழ்த்தும் சுழற்சிகளின் எண்ணிக்கை. இதில் நேரடியாகவே RPM தந்துருக்குது. ஏன்னா RPM தந்துருக்குது. ஆனால் இங்கே வரைவு வந்து செக்கனில் இருக்குது. நேரத்துடன் மாற வரைவு அது செக்கனுக்குரிய வரைவில் இருக்குது. அப்படி இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? நான் மொத்தமாக நிகழ்த்தும் சுழற்சிகளின் எண்ணிக்கையை காணணுமெண்டா நான் முதல் இதை
ரெவல்யூஷன் per மினிட்டில் இருக்குது, ரெவல்யூஷன் per செகண்டுக்கு மாற்றணும். ஒரு செகண்டுக்கு எத்தனை சுழற்சின்னு மாற்றினா நேரடியாகவே முடிவெடுத்துடலாம். வரைவு தானே கோணவேகத்துக்கும் நேரத்துக்குமான வரைவு வரைபடைக்கும் பரப்பு இடப்பேச்சை தரும். ஆனால் இங்கே ஆர்பிஎம்ல இருக்கிறபடியாக நான் இப்போ செகண்டுக்கு மாற்றி ஈஸியாக நான் அந்த சார்பு இயக்கம் சராசரி கோணவேகத்தின நேரம் போடுவோம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல கோணவேகம் தெரியும், இந்த இடத்துல கோணவேகம் தெரியும். அப்போ இந்த தனி இயக்கத்துக்கு சராசரி கோணவேகம் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா நோட் பை 2 முழுவதும் டி இடப்பேச்சை தரும் சாக. அதே மாதிரி இந்த இடத்துல ஆரம்ப கோணவேகம் இது, இந்த இடத்துல கோணவேகம் 0. அப்போ அதுக்கும் சராசரி கோணவேகம் பை 2 30 போட்ட மொத்த இடப்பேச்சு. என்ன சுவாரஸ்யம், நேரடியாக ஆர்பிஎம் இது செகண்டில் இருக்கிறபடியா இது ஆர்பிஎம் இல்லாமல் ரெவல்யூஷன் per செகண்டுக்கு மாற்றுறேன். மாற்றி போட்டு நேரடியாக பிரதிட்டால் கோண இடப்பேச்சுக்கு பதிலாக சுழற்சிகள் எண்ணிக்கையே நேரடியாக வரும். ஏன் ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் எத்தனை சுழற்சின்றதான் வையச்சு குறிக்க போகுது விளங்குது. ஒரு செகண்டுக்கு எத்தனை சுழற்சின்றதான் வையச்சு குறிக்க போகுது. அப்போ நேரடியாக 2400ன்றது ஒரு நிமிஷத்துக்கு சுழற்சி. அப்போ ஒரு செகண்டுக்கு எத்தனை மாற்று கன்வெர்ட் பண்ணுவேன். இது எத்தனை 600ன்றது ஒரு நிமிடத்துக்கு சுழற்சி, அது செகண்டுக்கு மாற்றி கன்வெர்ட் பண்ணுவேன். அப்போ சராசரி கோணவேகம் மண்டைக்கில் சராசரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு சராசரியாக எவ்வளவு கோணம் எவ்வளவு சுழற்சின்றது தானே அர்த்தம். தர 8 செகண்டுக்கு பெருக்குவேன். அதேமாதிரி அப்புறம் இங்கே சராசரிக்கு பெருக்குவேன். விளங்காத விஷயம் ரைட், விளங்காத விஷயங்களை திருப்பி கண்டக்ட் பண்ணி கேளுங்க, நான் திருப்பி இருக்கா அதை சொல்லி வரேன். சரியான மற்றபடி உனக்கு விளங்கியிருக்குமே நினைக்கிறேன். பிரச்சனை கேள். அடுத்த 5ஆவது பாருங்கள். நிலையான வழியில் 0.1 மீட்டர் ஆறு உள்ள பந்தொன்று சுழன்று கொண்டு பயணிப்பதை உருகாடுகிறது. நிலையான வழியில் 0.1 மீட்டர் ஆறுடைய பந்தொன்று சுழன்று கொண்டு பயணிப்பதை உருகாடுகிறது. பந்தின் மையம் ஏகபரிமாண இயக்கம், மையத்தில் ஏகபரிமாண கிடைவேகம் 5 மீட்டர் செகண்ட் -1, பந்தின் கோணவேகம் 1 ரெட் செகண்ட் -1 ஆகும். ஏபி ஆகிய புள்ளியில் அமுக்க வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்கான். ஏபி ஆகிய புள்ளி ஞாபகம் இருக்கா, இது ஒரு பேர்னிங் தத்துவம். ஹைட்ரோண்ட பேர்ன் தத்துவம் சுழற்சி இயக்கம் உனக்கு தெரியும். ஸ்பின் போல் வந்து என்ன ரைட், ஸ்விங் போல் வந்து பேர்ன் தத்துவத்துக்கு கம்மியாக நடந்து கொள்றேன்னு நாங்கள் படிச்சிருப்பேன் ரைட். இப்போ நேர்கோட்டு இயக்க கதின்றது ஒரு பொருளில் எல்லா பொருளுக்கும் எல்லா புள்ளிலையும் ஒரே திசையிலான் இருக்கும். நேர்கோட்டு இயக்க கதின்றது ஒரு பொருளில் எல்லா புள்ளிலையும் ஒரே திசையிலான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நேர்கோட்டு இயக்க கதி 5 இப்படி தான் இருக்கும், அங்கேயும் அப்படி தான் இருக்கும். ஆனால் சுழற்சியால் வர 6 ஒமேகா 6 எவ்வளோ தந்துருக்குது 0.1 மீட்டர். அப்போ 0.1 தர உண்டு 0.1 தான். இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். 6 ஒமேகா 0.1 தர ஒமேகாவுக்கு உண்டு. அப்போ 0.1 இது அதே திசையிலே இருக்கும் 0.1. அப்போ இங்கே நேர்கோட்டு கதி 5.1, இங்கே நேர்கோட்டு கதி 4.9. விளங்க விஷயம் வேண்டு. அப்படின்னு என்ன ஹாஃப் ரோ வர்க்கத்துக்கான வித்தியாசம் தான் நமக்கு வித்தியாசம். அதாவது P1 ப்ளஸ் ஹாஃப் ரோ V1 வர்க்கம் சமன் P2 ப்ளஸ் ஹாஃப் ரோ V2 வர்க்கம். P1 மைனஸ் P2 தான் உங்களே கேட்டது. அப்போ என்ன செய்வீங்க, ஹாஃப் ரோ பொதுப்படுத்த போட்டு V2 வர்க்கம் மைனஸ் V1 வர்க்கம். விளங்க விஷயம் என்னண்டு ரைட். எழுதிக்கிற விஷயங்களை பார். நாங்கள் அனலவா ஸ்பின் போல்ட மேல்கல் புள்ளிகளை ஒரே கிடைமட்ட புள்ளியாக கருதுறபடியாக என்ன செய்வோம், ரோஜியேச்சை புறக்கணிப்போம். அப்போ இதுதான் உனக்கு அமுக்க வித்தியாசம். ரோ தந்துக்கிறான், V1 V2 தெரியும், என்ன போட்டு விடு, வேலை முடிச்சு. இப்போ உனக்கு என்ன ஈஸி என்ன, உனக்கு உண்மையிலேயே 5.1 வர்க்கம் 4.9 வர்க்கம் மட்டும் போடுவோம். உனக்கு நல்ல வடிவாக தெரியும் என்னது, A வர்க்கம் மைனஸ் B வர்க்கம் வேண்டா A சய B A சாக B என்று எழுதலாம். ஞாபகம் இருக்கா, அதை வச்சு இதை முடிக்கும். விளங்குதா, செட் பண்ணிப்பார். விளங்காடி திரும்ப கேள். எல்லாம் டக்கு ஐடியாக்களை மட்டும் தட்டிக்கிட்டு போகிறேன். கணக்கடையில் ஏண்டா இல்லை வீடியோ போடல லாங் டைம் விழுபடக்கூடாது. இப்போ நீ விஷயத்தை விளங்கி கொண்டா சரி. வேறு என் டவுட்டுகள் பிரச்சனைடா கேளுங்க. சடத்துவ திருப்பம் 0.4 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாக உள்ள ஒரு பரப்பு சில்லு ஒன்று. சடத்துவ திருப்பம் 0.4 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாக உள்ள ஒரு பரப்பு சில்லு ஒன்று 1000 வாட் வலுவுள்ள ஒரு மோட்டரினால் ரைட் 10 ரெட் செகண்ட் -1 சீரான கோணக்கதியுடன் சுழலச் செய்யப்படுகிறது. மோட்டரை தொழிற்படாமல் செய்யும் போது பரப்பு சில்லின் கோண அமர்முடுகள் வடிவாக கேள்வியாக கவனி. ஒரு சில்லு 0.4 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் சடத்துவ திருப்பம் 100 வாட் வலுவுள்ள மோட்டரால் 10 ரெட் செகண்ட் -1 சீரான வேகம். அப்போ யோசிச்சு பார், மோட்டர் வலுவாக கொடுக்குது. மோட்டர்ன வலு 100 வாட், மோட்டர்ன வலு 100 வாட் என்ற வலுவில் மோட்டர் வேலை செய்யுது. மோட்டர் வேலை செய்கிறது 100 வாட்டில். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு செகண்டுக்கு 100 ஜூலை கொடுக்குது. ஆனால் சில்லு வந்து மாறாக்கோண கையில் சுற்றுது. அப்போ என்ன பாசிபிள், உனக்கு விளங்கியிருக்கணும் அங்கே தடை முறுக்கம் தொலைப்பட்டிருக்கணும். அந்த தடை முறுக்கத்துக்கு எதிராக தான்
சக்தி எவ்வளோத்தையும் விளக்குதுன்னு விளங்கியிருக்கணும். ஓமா இல்லையா? அப்போ இப்போ என்னவாம், டக்குண்டு மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டால் மோட்டர் கொடுக்குற சக்தி இல்லாமல் போய்ட்டு அப்போ அந்த தடைமுறுக்கத்தினால என்ன செய்யும், அமர்முடிவு ஓய்வுக்கு வரும். அந்த கோண அமர்முடுகள் என்னன்னு கேட்குறான். அப்போ என்ன செய்ய போகிற, உனக்கு எங்கே கனெக்ட் ஆகணும், பவரோட கனெக்ட் ஆகணும். P = F × V நேர்கோட்டி இயக்கத்தில் ஞாபகம் இருக்கா? அதை இங்கே அப்ளை பண்ணணும். பவர் = என்னது டோ × ஒமேகா. அதை வச்சு தடைமுறுக்கத்தின் பருமதியாக காணுது. கண்டு போட்டு என்ன செய்வேன், டோ = I α போடு, உனக்கு என்ன வரும், அல்ஃபா கோண அமர்முடுகள் வரும். அது வந்து காணல விளங்கினதா? விளங்காடி திரும்ப காட்டி செக் பண்ணிக்கொள். ரைட். அடுத்த கல்லியில் சுவாரஸ்யத்தை பேர். அடுத்த கல்வி பேர் இப்படி தான் அந்த பொருள் இருக்குது. ஒரு கப்பி, அதில் கப்பிக்கு மேலே கைத்தை சுற்றி போட்டு ஒரு இன்னொரு சின்ன பாரமற்ற கப்பியில் கனெக்ட் பண்ணி அச்சாணியோட கனெக்ட் பண்ணியிருக்குது. கீழே ஒரு எம்தனிவு தான் கேள்வி. சடத்துவ திருப்பம் ஐயையும் 6 முடிய கப்பியானது என கிடையாச்சு பற்றி சொல்ல வல்லது. கப்பியின் மீது விளையினால் சுற்றப்பட்டு மறுநொடியில் நிறையற்ற கப்பியை காவுவதுடன் அக்கப்பின் அச்சிலிருந்து எம்தனிவு படுத்து காட்டியவாறு காவுகிறது. தொகுதியானது ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் போது எம்தனிவின் கீழ் நோக்கிய ஆரம்புகள் கேட்டிருக்கு. இதை நீ எங்கேருந்து சொல்லலாம், ஒர்க் பண்ணணும். எம்தனிவின் கீழ் நோக்கிய ஆரம்புகள் கேட்டிருக்கணும், நீ எங்கேருந்து ஒர்க் பண்ண சொல்லுவாப்பம். ரைட். எம்தனிவின் கீழ் நோக்கி ஆரம்புகள் கேட்டிருக்கு. அப்போ எங்கேருந்து ஒர்க் பண்ணணும், இந்த கப்பிൻ്റെ சடுத்து இருப்பேன் வந்துருக்குது. அப்போ உனக்கு இங்கே இழுவை காரணமாக கப்பி ஒரு கோண ஆரம்புகளில் இயங்கும். இந்த இழுவை கப்பிக்கு இந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த இழுவை காரணமாக கப்பின் கோண ஆரம்புகள் ஏ என்றால் அல்ஃபாண்டா தொடர்வெளி ஆரம்புகள் A = R α. தொடர்வெளி ஆரம்புகள்னால் இவர் இயங்குகிற ஆரம்புகள். உனக்கு தெரியும், இவர் ஏ என்ற ஆரம்புகளில் இயங்கினா இவர் அதிൻ്റെ அரைவாசி தான் இயங்கும். ஏன்டா இந்த பக்கம் நிலையாக கட்டப்பட்டிருக்குது. இந்த பக்கம் x தூரம் கீழே இறங்குனா இந்த கப்பி x/2 தூரம் தான் கீழே இறங்கும். ஏன், இங்கால நிறையா கட்டப்பட்டிருக்கு. இது x தூரம் இறங்குனா இங்கால x/2, இங்கால x/2 கொடுத்து தான் கப்பி கீழே இறங்கும். விளங்குதா? இந்த இடம் கவனமாக இருக்கணும். எஸ்ஏ வழியாக கேள்வி வரும். அப்போ இவர் ஏ என்ற ஆரம்புகள் கீழே இறங்குண்டா இது A/2 தான் இயங்கும். அப்போ இவருக்கு ஆரம்புகள் R α, இவருக்கு ஆரம்புகள் R α/2. சரிதானே? இப்போ என்ன செய்ய போகிறேன், இவற்றை இயக்கத்துக்கு எப்சிலான் மே போடுவேன். எப்படி எப்சிலான் மே போடுவேன், mg - 2t. இந்த ரெண்டு விளைவும் இருக்குல்ல, கப்பிக்கு தனிவு இல்லை. அப்போ 2t = m × a பதிலாக R α/2. விளங்குனதா? இதுவே கப்பிக்கு டோ = I α போடும். டோவுக்கு பதிலாக t × r = I α ஐ தந்திருக்கு. அதில் வரும் I × α. அல்ஃபாக்கு அல்ஃபா தான். ரைட். ஓகே. இப்போ என்னத்தை கேள்வி கேட்டிருக்குது, இவற்றை கீழ் நோக்கி ஆரம்பம். சரி, நீ அல்ஃபாவை கண்டு போட்டு பிறகு R α பிரதிடர் திணிவின் கீழ் நோக்கிய ஆரம்பம்லாம் கேள்வி. அப்படின்னா அல்ஃபாவை கண்டு போட்டு R α/2 அணி கொடுக்கணும். படியா டீ தெரியா கணியம் என்ன செய்வேன், டீ 70 போட்டு கொண்டு பிரதிட்டு அல்ஃபாவை விடு. விளங்குது? அல்ஃபாவை எடுத்து போட்டு பிரைட் விடு. விளங்குனது ஐடியா போட்டுருக்குறது. இல்லைன்னா உனக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன். ஏ கேட்டபடியா, நான் அல்ஃபாவுக்கு முடிவு வந்துட்டேன். ஏ கேட்டபடியா இவற்றை ஆரம்புகள் ஏன்னு எடுத்துக்கண்டா இவற்றை தொடலி ஆரம்புகள் 2A வரும். விளங்கு? இவற்றை தொடலி ஆரம்புகள் 2A வரும். அப்போ இப்போ நீ என்ன செய்யலாம், இதே கோவையை அப்படியே மாற்றிடலாம். இவருக்கு ஏண்டே போட்டுட்டு இவருக்கு அல்ஃபாவுக்கு பதிலாக R α = 2A. அப்போ அல்ஃபா = 2A/R. அதை கொண்டு அல்ஃபாவுக்கு பதிலாக 2A/R. அப்படி நேரடியாக ஏயை கண்டாலே காணும். ஏன்றது இவற்றை ஆரம்புகளாக இருக்கும். விளங்குனதா? ஒரு செட் பண்ணிப்பார். மீதி கல்வி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.